வணக்கம். நம்மளோட சிறுகடிக்கு சிறலாம் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே மீனை வந்து பூ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அருண் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ வருவாங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்டு மனுப்பி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அருண் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீனா வராங்க. வந்த உடனே இன்னும் இவர் வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மீனை வந்து கண்டுக்காம வண்டி எடுக்க வராங்க. அப்போ தான் அருண் வந்து மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனை வந்து சொல்லுங்கள் என்ன கட்சின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து மேடம் என்னை மன்னிச்சிருங்க, அது இல்லாமல் அவர்கிட்டயும் நான் மனுப்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து என்னங்க நீங்கள் சும்மா சாதாரண தப்பு பண்ணீங்களா, நீங்கள் பாட்டு அசால்ட்டாக மனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணீங்க உங்களுக்கு தெரியாதா அம்சம் மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து மேடம் எனக்கு எல்லாமே தெரியுது மேடம், ஸோ அதுக்காக தான் நான் அவர்கிட்ட மனுப்பி கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அருண் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து என்னங்க நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி நீங்கள் மனுப்பி கேட்டால் எல்லாமே சரியாயிடுமா, அவர் அப்படிப்பட்டார் இல்லைங்க, அவர் கேரக்டரே உங்களுக்கு தெரியாது, அவர் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவருக்காக கின்னா பண்ணுவாங்க, உயிர் கூட கொடுப்பாங்க, அப்படிப்பட்டவர் அதே பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் அவரை மதிக்கவும் மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க சைடும் போக மாட்டாங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து மேடம் நீங்கள் எப்படியாச்சும் பார்த்து பண்ணுங்க மேடம், ஏன்னா சீதாவும் என்ன தான் விரும்புகிறேன், நானும் அவள் தான் விரும்புகிறேன், அவகிட்ட இப்பயும் கேட்டு பார்த்துறேன், அவனும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் பேசி பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மீனா வந்து நானும் பேசி பார்த்துறேன், அவனும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கா, அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவர் கேட்க மாட்டாரு, எங்கள் அம்மா அவங்க சொல்கிறது மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து மேடம் வேறு ஏதாச்சும் வழி இருக்கா மேடம், நான் வீட்டுக்கு வந்து மனுப்பி கேட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து ஐயோ நீங்கள் அது மட்டும் பண்ணுறாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடும் அருண் மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து மேடம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க நான் பார்த்து பண்ணுறேன், ஆனால் என்னால் கொஞ்சம் பொறுமையாக தான் கொஞ்சமாக தான் முன்னாடி எடுத்துகிட்டு போக முடியும், எடுத்தோன்னா என்னால் அவர்கிட்ட பேச முடியாது மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து சரிங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் அவர்கிட்ட பேசுகிறேன் மீனா வந்து போகிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து அருணுக்கு தாங்க முடியல, நம்ம பேசாமல் அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி அருண் வந்து நினச்சிட்டு அருணோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு அப்பப்போ பிரச்சனை போனவர்னு சொல்லிட்டு இருந்தால அது யார் திரும்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அருணோட அம்மா யாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து அது வந்து சீதோட மாமாவாமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா அது இல்லாமல் சில விஷயம்லாம் என் மேலே தப்பு இருக்குது, நான் தான் தேவையில்லாமல் அந்த பிரச்சனை எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா என்னடா நீ பிரச்சனை எழுதுற, நீ அப்படியே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் வந்து ஆமாம்மா எனக்கு என்னன்னு தெரியல, அவரை பார்த்தோன்னா எனக்கு கோவமாக வருது, அதனால் ஏதோ ஒன்று பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேம் அவங்களோட ஒய்ஃபை பார்த்து மன்னிப்பு கேட்டேன், அதேமாதிரி அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் வேறு கேட்டேன், ஆனால் அவங்க வந்து அவரோட கேரக்டரே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து அருணோட அம்மா சரி அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அருண் வந்து ஆமாம்மா எனக்கும் தெரியல, நானும் எல்லாருக்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன், அவங்க வந்து அவரோட முடிவு தான் எல்லாரும் அப்படி சொல்லி பார்த்துறாங்க, சீதாவோட அம்மாக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சரி நீங்கள் என் கூட வா நம்ம சீதா வீட்டுக்கு போய் நம்ம ஒரு வாட்டி பேசி பார்ப்போம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து அருணோட அம்மா என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறேன், நீ வாட நான் அதை சொல்கிறேன் அப்படி சொல்லி இங்கே வந்து அருணோட அம்மா அது இல்லாமல் அருண் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்தில் மீனா வந்து சீதா வீட்டில் இருக்காங்க. இங்கே அவங்க வந்து வராங்க. வந்த உடனே இங்கே எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்த்து இன்னும் எதுவுமே சொல்லாமல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதாவோட அம்மா எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அருணோட அம்மா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேங்க, அது இல்லாமல் உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கான் வேற, என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா வந்து நான் தான் அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னல இந்த மாதிரி நான் பொறுமையாக தான் அவர்கிட்ட பேச முடியும், எடுத்துங்க ஒருத்தனும் அவர்கிட்ட பேச முடியாது நான் சொன்னேன் இல்லையா அப்படின்னு அருண்கிட்ட கேட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இல்லைங்க நானும் வேணாம் தான் சொன்னேன், அம்மா தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே வந்து அருணோட அம்மா இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது தானே உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதாவோட அம்மா இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு விரும்புகிறா, அது இல்லாமல் என் பையனை ரொம்ப விரும்புகிறாங்க, ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி வச்சா தான் நல்லது, அது இல்லாமல் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையே போயிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதாடாமா என்ன எனக்கு இவளோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, ஆனால் எங்கள் மாப்பிள்ளை சொல்கிறது தான் நான் கேட்பேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதான் எங்கள் முடிவு அப்படின்னு சொல்லி சீதாவோட அம்மா வந்து ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா என்னடா இவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து சீதாவோட அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் மாப்பிள்ளை என்ன சொல்கிறாங்களோ அதுதான், நீங்கள் வேணா எங்கள் மாப்பிள்ளை கிட்டே பேசி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இங்கே பாருங்கள் யாரும் பேசுவோன்னா நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போதும் அப்படின்னு மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து நான் தான் சீதாவோட அக்கா, அது இல்லாமல் அவரோட மாமாவோட ஒய்ஃப் நான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ நீ தான் மாம் எப்படியாச்சும் பேசி பாருமா அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேசிக்கிறேங்க நான் சொல்லிட்டேன், அது இல்லாமல் உங்கள் பையனும் காலைல வந்து எங்கிட்ட பேசிட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க சொல்லி கிளம்பிடுறாங்க. கிளம்பினோட இங்கே சீதாவோட அம்மா மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தியா இவ எப்படி பண்ணி வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி சீதா வந்து திட்டுறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இன்னும்மா இவ்வளேமா நீங்கள் திட்டுறீங்க, நான்
அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லி மீனான்னு சொல்லிட்டு ஸோ அவசரமாக வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே முத்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. என்ன மீனா எப்போ வர எந்த நேரத்துக்கு வரேன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அப்போலாம் சொல்லிட்டு போவேன், இப்போ ஒன்றும் சொல்லிட்டு போக மாட்டேன், எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து என்னங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாம் நீ அப்பப்போ வர போகிற எதுவுமே சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து என்னங்க உங்கள் கேரக்டர் இப்படி ஆகி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என் கேரக்டர்லாம் நல்லா இருக்கு, உன் கேரக்டர் தான் மாறி போச்சு அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து சண்டை போகிறாரு. அப்போ வந்து மீனா வந்து என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், அங்கே சீத்தை வந்து அழுதுட்டு இருக்கா, ஸோ கல்யாணம் பண்ண அவனை தான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் இங்கே வந்து ரொம்ப கோவமாக உட்காந்து என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லி மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. வந்து ஓ புரியுது உன் வீட்டுக்கு போயிட்டு வரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இன்னுங்க உன் வீடு ஏன் வீடு சரி பிரித்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாம் நீ தானே சொன்னேன் அது எங்கள் வீடு, நான் என்ன பண்ணிப்பேன் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து ஓ நீங்கள் அப்போ அந்த கோவத்தில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து பின்ன நீ என்ன சொன்ன என்ன வார்த்தை யூஸ் பண்ண நீ அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து எனக்கு மன்னிச்சிடுங்க நானும் தெரியாமல் ஏதோ சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ அப்பப்போ சொல்லிட்டு ஸோ தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து எங்க அதே மாதிரி ஸோ சீதா முடிவு ஏதாச்சும் சீதா விஷயமா ஏதாச்சும் முடிவு எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன முடிவு அதான் நான் எடுத்து முடிச்சிட்டேனே இனிமேட்டு எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் இங்கே மீனா வந்து எங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவள் அழுதுட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ண அருணை தான் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கு, பேசாம அவள் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இது சொல்கிறான் இங்கே பாரு அதெல்லாம் முடியாது நான் தான் சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இன்னுங்க நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கு அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி தான் வச்சாகணும், நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா முத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. ஓ அப்போ எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து ஆமாங்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அது என்னோட குடும்பம் என்னோட தங்கச்சிக்கு என்ன முக்கியம்னு சொல்லி நான் முடிவு பண்ணிப்பேன், நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸோ முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஓ மீனா அப்போ அந்த அளவுக்கு போயிடுச்சா அப்படி சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து இல்லைங்க நான் உங்களை எதிர்த்து பேசுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, அது சீத்தோட லைஃப் அவளுக்கு என்ன நல்லதோ அதுதான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாரு மீனா நீ தப்பாக முடிவு எடுக்கிற கோவத்தில் கொஞ்சம் பொறுமையாக எடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இல்லைங்க நான் கரெக்டாக தான் எடுக்கிறேன், நீங்கள் தான் கோவத்தில் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இன்னும் மீனா நீ இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா வந்து இங்கே பாருங்க இதுக்கு மேலே நீங்கள் பேசாதீங்க, இந்த கல்யாணம் நடக்க வைப்பேன் மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஓ சவாலா அப்படின்னு சொல்லி ஸோ முத்து மீனா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து சரி நம்ம முதல் விஷயமா போயிட்டு ஸோ அருண்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ மீனா வந்து கிளம்பி ஸோ அருணை பார்க்க போகிறாங்க. பண்ணணுன்னா சார் நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அவர் ஒத்துக்கிற மாதிரி தெரியல, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது, அதுக்கு என்னால் எந்த சப்போர்ட்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் மீனா வந்து ஸோ அருண்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.